நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்பவும் போலவே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. புத பகவான் கடக வீட்டில் இருக்கார். சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டிலே ஆட்சியாக இருக்கார். கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார், ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாகிருக்காரு. ராகு மீன வீட்டில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 12 ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது. வழக்கம் போல் பாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம். நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும். நாமும் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்து 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும். எல்லா சிவன் கோயில்களையும், குறிப்பாக கால பைரவர் கோயில், கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது. அந்த இல்லங்களில், அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணர் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள், ஆராதனை நடக்கும். அந்த விழா நடத்துகிற கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், அத்தனை தெய்வங்களை வணங்கி, என் குல தெய்வத்தையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசி, கலையான ராசி. ஏதோ ஒரு கலை சம்பந்தமாக தொழில் அவங்கள்ட்ட நிரந்தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் தொடர்புகள் அதிகமாக இருக்கிறது யாருன்னா ரிஷபராசி. சரி, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே ஆகஸ்ட் மாதம், ஆவணி மாதம்னாலே ரிஷப ராசிக்காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்? சூரியன் ஆட்சி ஆகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன்னா யார்? இவங்களுக்கு 4ஆம் வீட்டு கிரகம். 4ஆம் இடம்னா யார்? தாய். அப்போ தாய் வலுவாக இருக்காங்க, தாய் ஆரோக்கியமாக இருக்காங்க, வீடு சொந்த வீடு அமையும் அல்லது அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. வண்டி மாற்றிக்கலாம், பழைய வண்டியை கொடுத்துட்டு மாற்றிக்கலாம், 2 வீலரை அல்லது கார் வாங்கிக்கலாம். அங்கே கூட யார் இருக்கா? சுக்கிரன். சுக்கிரன்னா யார்? அழகு. சுக்கிரன்னா யார்? கலை. அப்போ அழகான வீடு கட்டுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு உண்டு. அல்லது ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது 4ஆம் வீட்டு கிரகத்தை வச்சு சொல்கிறது. ஆனால் ராசியில் யார் இருக்கா? ரிஷப ராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார். செவ்வாயும் சந்திரன் யார்? இதுக்கு பேர் சந்திர மங்கள யோகங்கிறது. செவ்வாய் குருவும் யார்? குரு மங்கள யோகம் சொல்கிறது. ரெண்டும் சேர்ந்து எங்கே பார்க்குது? 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடம்னா என்ன? களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் திரும்ப களத்திர ஸ்தானத்தையே பார்க்குது. யாரோட சேர்ந்து பார்க்குது? குருவோட சேர்ந்து பார்க்குது. அந்த களத்திர ஸ்தானாதிபதி எங்கே பார்க்குது? 4ஆம் இடத்தை பார்க்குது. அந்த களத்திர ஸ்தானாதிபதி எங்கே பார்க்குது? 8ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு, மாங்கல்யக்காரன் பார்க்குறாரு, மங்களகாரன் பார்க்குறாரு, முருகன் பார்க்குறாருன்னு எடுத்துக்கணும்.
அப்போ என்ன சார் கிடைக்கும்? 7ன்னா திருமணம், 8ன்னா மாங்கல்யம் தாம்பத்தியம், 4ன்னா சுகம். அப்போ இந்த மாதம் திருமணம் ஆகாதவங்க அத்தனை பேருக்கும், அதற்குரிய வயது பக்குவத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்கும் ஆவணி மாதம், அல்லது நிச்சயார்த்தமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்? குருவோடு சேர்ந்து பார்க்குறாரு. குரு யாரு? புத்திர காரன். புத்திர காரனோட செவ்வாய், அவருக்கு குருவும் செவ்வாய் க்ளோஸ் ஃப்ரெண்டு, சந்திரனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்காரு? சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சூரியன் யாரு? காலப்புருஷனுக்கு 5 கூடையவர். காலப்புருஷனுக்கு 5 கூடையவரும் 7 கூடையவரும் ஒன்று சேர்ந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி ராசிநாதனே 4ல் இருக்காரு. 4ஆம் இடம். அப்புறம் அம்மாவோட ஒற்றுமை, அம்மாவோட இணக்கமாக இருக்கிறது, அம்மா சொத்து உங்களுக்கு. செவ்வாய் ராசியில் இருந்தாலே சொத்து உண்டு சார். என்னதான் செவ்வாய் சார் ரிஷப ராசிக்கு செவ்வாய் அவராச்சே இவராச்சேங்கிறதெல்லாம் அப்புறம், குரு அட்டமாதியாச்சே அதெல்லாம் அப்புறம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது. ஆனால் கோச்சாரத்தில் வரும்போது 20-25% நடக்கும். இதுக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தில் சொந்த தசபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கணும். சரி, அடுத்து புதன் 3ல் மறைஞ்சிருக்கு. மறையலாமா சார் அப்படின்னா பொதுவாக புதன் மறையலாம். ஏன்? புதன் தான் கல்விக்குள்ள கிரகம். அப்போ என்ன ஆகும்? படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் தான் விளையாட்டு வீரர். அப்போ யாராவது ஸ்போர்ட்ஸில் விளையாண்டா ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். செவ்வாய் தான் ரியல் எஸ்டேட்டு, குரு தான் பணம். அப்போ யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, செவ்வானா இன்ஜினியரு, கட்டட பொறியாளர்கள், அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உயர்வாக இருக்கும். குரு அங்கேயே இருக்கார். அப்போ ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, பாடம் சொல்லி கொடுக்குற பணியில் இருக்கிறவங்க, பேராசிரியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரனும், ஒரு சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், சுக்கிரன் கூலிங் கிரகம், ராசிநாதனோட சேருது. ராசிநாதன் சூரியனோட சேரும்போது ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டர்ப் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்குது, ராசிநாதன் நீங்கள் கூலிங் கிரகம், அழகான கிரகம், அமைதியான கிரகம். நெருப்பு கிரகத்தோடு சேரும்போது டென்ஷன் ஆகிடக்கூடாது, கோவப்படக்கூடாது, உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9-10 கூடைய சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ அப்பா வழி உறவு, அப்பா வழி சொத்து கிடைக்கும். 10ஆம் இடம் தான் மாமியாரை சொல்கிறது, 4ஆம் இடம் உங்கள் அம்மாவை சொல்கிறது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால சம்பந்திகளுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். 3ஆம் இடங்கிறது மாமனாரை சொல்கிறது, அந்த கிரகம் ராசியில் இருக்குது. அப்போது மாமனாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 10-11 நல்லா இருக்குது. 9, 10, 11 நல்லா இருக்குது. 9னா பாக்கியம், 10னா கர்மம். இது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். 11ல் இருக்கிற ராகு நீங்கள் செய்கிற தொழிலில் நிறைய லாபத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா 11ஆம் இடம் என்பது மனிதனுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளும் இடம். எது? 11. 11 பாவகிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும், சுபகிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும். ஏன்னா 11 என்பது லாபம் லாபம் லாபம். 11ஆம் இடம்தான் உங்கள் சித்தப்பாவை சொல்கிறது. அதில் ராகு இருக்குது. அப்போ சித்தப்பாவுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. 11ஆம் இடம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை சொல்கிறது. 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் உங்கள் மருமகளை அல்லது மருமகனை சொல்கிறது 11ஆம் இடம். அங்கே ராகு இருக்குது. அப்போ அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. சூரியன் இங்கே இருக்கும்போது நல்லது பண்ணுவார், இங்கே இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ராசியிலே குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் வேலை செய்து. நீங்கள் மட்டும் இல்லை, இது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவினால் கணவனுக்கு யோகம், புதிய சொத்து சேர்க்கை உண்டு. இது 7ஆம் இடம் தான் சம்பந்தியை சொல்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அதை சொல்கிறது 7ஆம் இடம். அப்போ உங்களுக்கும் உங்கள் சம்பந்திக்கும் உள்ள ஒற்றுமை நல்லாயிருக்கும். 7ஆம் இடம்னா மக்கள் தொடர்பு, அந்த செவ்வாய் ராசியிலே இருக்குது. அப்போ மக்கள் தொடர்போடு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தீயணைப்புத்துறை செவ்வாய் தான், போலீஸ் செவ்வாய் தான், மின்சார வாரியம் செவ்வாய் தான்,
ரியல் எஸ்டேட் செவ்வாய் தான் பூமிக்கார். ஆக இந்த தொழில்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாதம் வெற்றி. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. 2 வீலரில் போகும்போது, காரில் போகும்போது கவனமாக இருங்க. பேங்க் வரவு செலவு வச்சுருக்கவங்க, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க, சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது, இந்த மாதம் சிறப்பான மாதமாக மேலும் மேலும் அமையணும்னா சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.